சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கில் இப்போ முருகதாஸோடைய ப்ராஜெக்ட் தான் போய்கிட்டு இருக்க. சோஷியல் கண்டென்ட்டை வச்சு கிட்டத்தட்ட துப்பாக்கி லெவலில் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு டைரக்டர் முருகதாஸ் அவர்கள். கிட்டத்தட்ட துப்பாக்கி மூவி போலவே நிறைய ஆக்டர்ஸ் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவண்ணா, ஜெயராம், சுரேஷ் கோபின்னு நிறைய நியூ ஆக்டர் எல்லாமே இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பெரிய பெரிய ஆக்டர் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைமாக சிவகார்த்திகேயனோட நியூவாக ஜாயினிங் ஆகியிருக்காங்கன்னே சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி மூவியில் வில்லனா வந்த வித்யுத் அவர்கள் தான் இந்த மூவிலையும் வில்லனா ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. துப்பாக்கி மூவியில் ஹீரோக்கு ஆப்போசிட்டாக வில்லன் பயங்கரமான ஒரு டாமினேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவுக்கும் பயங்கரமான ஒரு கதைக்களம் மட்டும் இல்லாமல் செம்மையான சீன்ஸ் எல்லாத்தையுமே அமைச்சு துப்பாக்கி மூவியை ரொம்ப ஹைப்பாக பண்ணியிருப்பார். அதே லெவலுக்கு தான் இப்போ சிவகார்த்திகேயனுடைய இந்த மூவியோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கிறத கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. சிவகார்த்திகேயனுடைய இந்த 23வது மூவி முருகதாஸோடைய ஒரு கம்பேக் மூவியாக அமையணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்த மூவிஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இந்த எஸ்கேவுடைய 23வது மூவி ரொம்ப பெருசான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தணும். தளபதியுடைய துப்பாக்கி கத்தி மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை இந்த மூவியில் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமே. 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம்.